நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். உங்கள் பொன் பரமேஸ்வரனின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். நீண்ட நாட்கள் நமது இந்த பூத உடலை பாதுகாப்பது எப்படி, அது மட்டும் இல்லாமல் நமது உடலில் இருக்கக்கூடிய ஒளி உடல், அதாவது சொல்லக்கூடிய ஆராஸ் ஒளி சக்தியை, நமது அந்த ஒளி ஆற்றலை பெறுவது எப்படி, அதிகப்படுத்துகிறது எப்படிங்கிறத பற்றியும் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி பேசுகிறேன். இது கொஞ்சம் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா உடல் சம்மந்தப்பட்டது ஜென்ரல் எல்லாருக்கும் தெரியும். உடல்னால் என்ன, உயிர்னா என்ன, ஆன்மானா என்ன, எல்லாமே தெரிஞ்சது இல்லைங்களா. அப்புறம் இந்த ஒளி உடல்னால் என்ன, இது பூத உடல் பற்றி தெரியுது. வந்து ஒரு மெட்டீரியல் பாடி, அதாவது ஸ்கின், மண்ணாலான ஒரு தோல், மஜ்ஜை, எலும்பு, ரத்தம் எல்லாமே இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் இணைந்த ஒரு உடல் தான் நம்ம மனித உடல். இதை பேணி பாதுகாக்கிறது எப்படி? பேணினா என்ன, எப்படி பத்திரப்படுத்துறது? இப்போ இறைவன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய கண், காது, மூக்கு, வாய் மற்றும் மூளை ஐந்தையும் வந்து எந்த விதமான பழுதும் இல்லாமல் நமக்கு அப்பா அம்மா மூலியமாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. ஸோ உடல்னு சொல்லக்கூடிய அந்த சதைப்பிண்டத்தை கொடுத்தது யார்? வேறு யாரும் இல்லை, நம்ம பெற்றோர்கள் தான். நம்ம தாயும் தந்தையும் இணைந்து அவர்களுடைய விந்தணுக்களிலிருந்து வந்தவர் தான் நாம். ஸோ அந்த உயிர் கொடுத்துட்டாங்க, அந்த உடலையும் கொடுத்துட்டாங்க. அந்த உள்ளே இருக்கக்கூடிய சக்தி, இப்போ வந்து இந்த ரோபோட்டை தயார் பண்ணுறாங்க, இயந்திர மனிதன். இப்போ அது எல்லாமே வேலை செய்கிறதுக்கு எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஆனால் அது இயங்குவதற்கு ஒரு சக்தி வேணும்ல, அதான் மின்சாரம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு மின்சாரம்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மின்சாரம் தான் என்னது, நம்ம உடம்பு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஒளி ஆற்றல், ஒளி உடல். வான்காந்தாலை அதை எடுத்து நம்மளை வேலை செய்ய வைக்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் உண்ணும் உணவிலும் குடிக்கும் பானங்களிலும் உயிர் சக்தி இருக்கிறது அல்லவா, அதை நாம் பயன்படுத்துகிறோம். அப்போ நம்ம உடலை பத்திரப்படுத்தணும். எப்படி பத்திரப்படுத்தணும்? தினமும் ஒரு வேளையாவது கண்டிப்பாக குளிக்க வேண்டும். உடலை சுத்தம் செய்வதற்கு மட்டுமல்ல, நம் உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரம்மரந்திரத்தில் இருக்கக்கூடிய தலைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மண்ட கசாயம், அதாவது மூளையை கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? உடம்பை தண்ணி ஊற்றி தலையோடு ஊற்றி குளிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறது, சிலவங்க கழுத்து வரைக்கும் தான் தண்ணி ஊற்றி குளிப்பாங்க, மூஞ்சிக்கு மேலே தண்ணியை ஊற்ற மாட்டாங்க. அது தவறு. அப்படி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆயிலெலாம் பெருசாக ஒன்றும் இருக்காது. எப்போ குளித்தாலும் சரி தண்ணி எடுத்து நேராக தலையோடு ஊற்றி குளிங்க. ஸ்நானம், மண்டை ஓட்டிலேருந்து தண்ணியை ஊற்றி அப்படியே அபிஷேகம் பண்ணுங்கள். சிலைக்கெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கோயில் சிலைக்கெல்லாம். அந்த மாதிரி நீங்களும் ஒரு சிலையாக நினச்சிக்கோங்க. தண்ணி எடுத்து ஊற்றுங்க, தலையோடு ஊற்றி குளிங்க. அப்போ தான் உடலில் இருக்கக்கூடிய எல்லா நாடி நரம்புகளும் நன்றாக சுறுசுறுப்பாக பராமரிக்கப்படும். எதன் மூலியமாக? உங்கள் மூளையின் மூலியமாக. மூளை தானே எல்லாத்தையும் கவனிக்குது. இச்சை செயல், அனிச்சை செயல்னு இருக்குது. இச்சை செயலுங்கிறது நீயாக பார்த்து கையை அப்படி ஆட்டுறது. இப்போ நான் விசிறேன்னு மனசுக்குள்ளே கமாண்ட் கொடுக்குறேன், அது கையை அப்படி விசிறுது. சிலது அது அறியாமையே வேலை செய்யும். அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ஜீரணம் உள்ள சாப்பிட்ற ஜீரணம் அது இல்லையா. ஜீரணமாகி நம்ம வந்து எல்லாத்தையும் சிறுநீராகவும் இல்லது நம்ம அது கழிவாகவும் வெளியேற்றுறோம். அது நம்மளால் பண்ண முடியுமா? அது வந்து அனிச்சை செயல். இச்சை செயல், இச்சையெல்லாம் நம்ம நினச்ச உடனே ஒன்றுக்கு போனால் போகாது, ரெண்டுக்கு போனால் போகாது. அது வேலை செஞ்சு அதுவாக வெளியே தள்ளும். அதுதான் சில விஷயங்களை வந்து யார் மானிட்டர் பண்ணுறாங்க? மேலே இருக்கக்கூடிய அந்த
என்ன ஒயிட் பாக்ஸ், பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் ஃப்ளைட்டில். நம்ம மனிதனுடைய மண்டைக்குள்ளே ஒயிட் பாக்ஸ் இருக்குது. ஒயிட் பாக்ஸில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதை என்ன செய்யுது, கவனிக்கிறது. அப்போ உடலை நம்ம மெயினாக பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும், தினமும் ஒரு வேளையாவது கண்டிப்பாக தலையோடு தண்ணீரை ஊற்றி ஸ்நானம் செய்ய வேண்டும். முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், சாத்வீக உண்ண வேண்டும். சாத்வீகமான உணவு, தேவையில்லாமல் நம்ம ஒரு அசைவத்திலேயோ இல்லைனா ஒரு அதிகமான ஒருத்தருக்கு ஒரு பொருள் பிடிச்சிதுன்னா அந்த பொருள் அதிகமாக சாப்பிட்டே இருக்கக்கூடாது. எதுலேயுமே ஒரு அளவு இருக்குது. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த அமிர்தமாக இருந்தால் கூட நஞ்சாக போயிடுமா அதிகமாக சாப்பிட்டா. உண்மை தானே? இப்போது எனக்கு ஒரு ஜிலேபி பிடிக்குதுன்னு வைங்களேன், வேணால் ஒரு 2 சாப்பிட்லாம், 3 சாப்பிட்லாம், 4 சாப்பிட்லாம். ஆனால் 1/4 கிலோ சாப்பிட்லாம் ஐயா. அதுக்கு மேலே 1/2 கிலோ 1 கிலோ சாப்பிட்டா என்ன ஆகும், கீழே பிடிங்கிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சாப்பிட்றது பூரா வேஸ்ட்டாக போகும். அது இல்லாமல் உடலுக்கு உபாதை, உடலுக்குள்ளேயும் தேவையில்லாத எல்லா இடத்துலையும் அங்கங்கே பிளாக் ஆகிடும். கணை வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் வேலையை நிறுத்திடும். அப்போ அந்த இனிப்பு அதாவது அதிகமாக எதையுமே இப்போ அறுசுவைன்னு சொல்கிறாங்க சாப்பாட்டில். நல்லா கவனிங்க, சாப்பிடும் பொழுது நீர் அருந்தாமல் உணவை உண்ண சொல்கிறாங்க. ஏன்? நாம் உண்ணும் உணவாகப்பட்டது நமது வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் மூலியமாக 70% ஜீரணமாக வேண்டும். அப்போ என்ன செய்யணும், வாயில் போட்ட உணவை நல்லா நொறுங்க கடித்து மென்று முழுங்க வேண்டும். கழுத்துக்கு கீழே தான் ஒரு 30% என்ன ஆகுது, ஜீரணமாகுது வயிற்றில் போய். அப்போது நம்ம தண்ணி குடிச்சு நம்ம சாப்பிட்டோம்னா என்னாகும், ஜீரணம் எதில் ஆகும், தண்ணியில் மிக்ஸ் ஆகி ஜீரணமாகும். அப்போ எல்லாம் டைல்யூட்டட் ஆகிடும், டைல்யூட்டட் ஃபுட்டு. அப்போ உங்களுக்கு தேவையான அந்த சக்திகளை உனது வயிற்றிலிருந்து குடல் உறிஞ்சிகள் என்று சொல்லக்கூடிய அந்த நரம்புகள் அதை உறிஞ்சி கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்காது, எல்லாம் நீர்த்து போயிடும், தண்ணியாக கீழே தான் போகும். அதனால் சாப்பிடும்போது அதுதான் சொல்லுவாங்க, என்னையா சமைச்சிருக்க நீ, ஒரே காரமாக இருக்குது, இல்லைன்னா உப்பு அதிகமாக இருக்குது, ஏதோ ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க நிறைய பேர். ஏன்? அறுசுவையும் அதில் இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு சாம்பார் சாப்பாடு சாப்பிட்றீங்க, அதில் கொஞ்சம் உப்போ காரம் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காரமாக இருக்குது அப்படின்னு கண்ணில் தண்ணி வருதுன்னு தொடச்சிட்டு என்ன பண்ணுவீங்க, தண்ணி எடுத்து குடிப்பீங்க. நான் சொல்ல அப்படி பண்ணாதீங்க. கொஞ்சம் ஒரு இனிப்பு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன வெள்ளை துண்டோ இல்லை சர்க்கரையோ கொஞ்சம் வச்சுக்கிட்டு காரம் பிடிக்கும்போது அதை கொஞ்சம் எடுத்து வாயில் போடுங்க. இப்போ என்ன ஆகும், வாயில் உமிழ்நீர் அதிகமாக அந்த காரத்தை சரி பண்ணிவிடும். இந்த அறுசுவையில் இனிப்பு ஒரு சுவை தானே. சிலவங்க நல்லா சமைச்சாங்கன்னா, கரெக்டாக எல்லாமே போட்டு சமைச்சாங்கன்னா தண்ணி குடிக்கவே வேண்டியதில்லை. சிலவங்க நல்ல சமையல்லாம் நான் ரொம்ப அற்புதமாக இருக்கும், தண்ணி குடிக்காமல் சாப்பிடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம், அவனை அறியாமலேயே அவனுக்கு அறுசுவைகளும் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவன் நன்றாக முழுமையாக மிகவும் ரசித்து சாப்பாடை சாப்பிட்டு இருக்கான். அப்போ அது என்னாகும், ஈஸியாக உள்ளே போய் ஜீரணமாயிடும். அப்போ ஜீரணமாகும்போது என்னாகும், நமக்கு தேவையான எல்லா சக்திகளும் உடம்புக்கு தேவையான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் போயிடும். இவ்வளவே தான். எதையுமே நாம் மனதார செய்ய வேண்டும். இப்போ சாப்பிடும்போது எண்ணங்கள் சாப்பாட்டில் இருக்கணுங்க. சாப்பாட்டை விட்டு அங்கே ஐயோ அந்த வேலைக்கு போன மணி 1:30 மணி ஆச்சா, ஐயோ 1:30 மணிக்கு சாப்பாடு டைம் முடிய போகுது, என்ன பண்ணுறது, இப்போ என்ன செய்கிறது, அது பண்ணுறது இது பண்ணுறது, டென்ஷனாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாடு உடம்பில் ஒட்டாது. இதுதான் உனது வியாதிக்கு காரணமாக இருக்கும். என்ன வியாதி? முதலில் மனோவியாதி. தேவையில்லாமல் கோவப்படுவாங்க, தேவையில்லாமல் ஒரு சண்டை போடுவாங்க, தேவையில்லாமல் எமோஷன் ஆவாங்க, அதாவது ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாமல் ரொம்பவும் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வரும், சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லைன்னா வரும். அது இல்லாமல் உங்கள் ஜீன் ஒன்று இருக்குது, உங்கள் போட்ட விதை எப்படியோ அப்படி தான். அந்த விதையை நம்ம என்ன பண்ணுறோம், பக்குவப்படுத்தணும். இப்போ தென்னை மரம் நல்லா மேலே பெருசாக நல்லா குண்டாக வரணும்னா என்ன பண்ணுவாங்க விவசாயிகள்லாம், தென்னங்கன்றுலேருந்து அது நல்லா அதோடைய மூட்டில் மண்ணை அணைச்சி கொடுப்பாங்க. மண்ணை அதிகமாக அணைச்சி கொடுக்க அந்த மரத்தோட தண்டு குண்டாக நல்லா கம்பீரமாக குண்டாக மேலே போகும். பார்த்துருக்கலாம் நீங்கள் நிறைய தென்னந்தோப்பில். தென்னை மரத்துக்கு முக்கியம் தேவை மண் அணைப்பு தான். அந்த மண் அணைப்பு அந்த தண்டு அடிமரத்தில் அதிகமாக மண்ணை நீங்கள் அணைக்க அந்த மரம் நன்றாக புஷ்டியாக குண்டாக மேலே வரைக்கும் போகும். அது மண் அணைப்பு இல்லைன்னா சோனியாக மெல்லிசாக மேலே போகும். இப்போ மேலே காய் பிடிக்கிறது எப்படி பிடிக்கும், பெருசாக பிடிக்காது, தண்ணி கம்மியாக இருக்கும். அப்போ நல்ல புஷ்டியாக ஒரு மரம் இருக்கணும்னா என்ன தேவை,
ஒரு அணைப்பு தேவை. அது மாதிரி நமக்கும் ஒரு அணைப்பு தேவை. என்ன அணைப்பு? மனம் என்ற ஒரு திருப்தியான ஒரு அணைப்பு வேணும். இப்போ மனிதன் கட்டி பிடிச்சி அணைக்கிறதுலாம் பெரிய அணைப்பு கிடையாது. உணவை சாப்பிடும்போது அந்த உணவோடு நம்ம மிங்கிள் ஆகணும். அந்த அணைப்பை சொல்கிறேன் நான். தண்ணி குடிக்கும்போது தண்ணியை குடிக்கும்போது கூட ரசித்து குடின்னு தான் சொல்கிறேன். தண்ணி குடிக்கும்போது அது எத்தனையோ மினரல்ஸ் இருக்குது தண்ணியில். ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் நம்ம சொல்கிறாங்க வேதியியல் விஞ்ஞானிகள். அதுக்கு மீறி நிறையா அதில் இருக்குது. அப்போது தண்ணியை குடிக்கும்போது உனக்கு தெரியும் அதோடைய சுவை என்ன, அது என்ன செய்யுது, அது எங்கே போகுது, எல்லாமே அந்த அறிவை உனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்குறான். அதை நீ பயன்படுத்து. அப்போ அதை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது எங்கெங்கே போய் சேரணுமோ சேர்ந்துடும். கடமையே கண்ணாய்ந்தார். நல்லா புரிஞ்சுக்கங்கய்யா. நீங்கள் உங்கள் உடலை பேணி பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் உணவை ரசித்து ருசித்து சரியான ஒரே எண்ணத்தோடு சாப்பிட வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, தேவையில்லாமல் நம்ம அதிகமாக தண்ணியை குடிக்கக்கூடாது. சரிங்களா? நம்பர் 3, சாப்பிட்ட உடனே படுத்து தூங்கக்கூடாது. அதுவும் சாப்பிட்டு குறைந்தது 1 மணி நேரமாவது 2 மணி நேரமாவது உட்காந்துருக்கணும். உட்காந்து நீங்கள் தூங்குங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நல்லா சாஞ்சு உட்காந்து தூங்குங்க. உட்கார்ந்த ஒன்று படுத்து தூங்காதீங்க. 2வது, படுத்து தூங்கும் பொழுது நமது இடது கையை இடது நெற்றி பூட்டில் வைத்துக்கொண்டு இடதுபுறமாக என்ன செஞ்சு ஒரு கழிச்சு படுக்கணும். சிலவங்க இப்படி அண்ணாந்து படுப்பாங்க, அது தவறு. வலது பக்கம் தலையை வச்சு படுப்பாங்க, அதுவும் தவறு. குப்பரை அடித்து படுப்பாங்க, அதுவும் தவறு. இதெல்லாம் பண்ணும்போது தவறுன்னா ஒன்றும் கிடையாது. என் தலை சீவர் போகிறதில்ல, உடலில் சில ஸ்பேர் பார்ட்ஸ் வேலை செய்யாது, அவ்வளோதான். இறைவன் கொடுத்த இந்த உடம்பை நாம் தான் பேணி பாதுகாக்க வேண்டும். மெயினாக குளிக்கணும், சாப்பிடும்போது சுயநினைவோடு சாப்பிட்ணும். சுயநினைவு வேற ஒன்றும் இல்லைங்க, எண்ணங்கள் அதிலேயே அந்த பதிவில் வரணும். 3வது, தேவைப்படும் பொழுது மட்டும் தாகம் எடுத்தால் தண்ணீர் குடி, அவ்வளோதான். 4வது, படுத்து உறங்கும் பொழுது இடதுபுறமாக கையை வைத்துக்கொண்டு படுத்துக்கொள்ளும். அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஏன்னா நம்ம உடல் சுவாசம் செய்கிறோம் இல்லையா, நம்ம சிஸ்டமே வேறங்க. நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு, நம்ம உடலில் இருக்கக்கூடிய உயிர் நன்றாக வாழ்வதற்கு வேண்டி, அது இல்லாமல் நம்ம உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆராசம் சொல்லக்கூடிய ஒளி உடல் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அதிக நேரம் சூரியகலை என்று சொல்லக்கூடிய வலது நாசி துவாரத்தின் வழியாக நாம் சுவாசம் செய்ய வேண்டும். அப்பொழுது நமக்கு எல்லாமே கிடைக்கும். என்னடா அது, மூக்கில் 2 துவாரம் தான் இருக்குது, 2லேயும் காற்று வரும்போதெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன புதுசாக கதை சொல்கிறீங்க சாமிம்பீங்க. எல்லாருக்கும் அது தெரியும். வலது நாசியின் வழியாக காற்று சென்றால் சூரியகலை என்றும், இடது நாசியின் வழியாக காற்று உள்ளே போயிட்டு வந்தால் அதுக்கு பேர் சந்திரகலை என்றும், 2லுமே போயிட்டு வந்தால் அதுக்கு பேர் சூக்ஷ்ம சுவாசம் என்றும் சொல்வார்கள் பிராணாயாமம் தெரிந்தவர்கள். பிராணனை பற்றி உணராதவங்களுக்கு அதை பற்றி சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதை தெரிஞ்சுக்கணும். பிராணன் என்றால் என்ன, அதுக்கு ஒரு இது தனியாக போடுறேன் பாருங்க, ஒரு எபிசோட் போடலாம். இப்போது உடலை பாதுகாக்கிறதுக்கு இத்தனை விஷயம் இருக்குது. அப்போ நம்ம சூரியகலைன்னு சொல்லக்கூடிய வலது மூக்கில் சுவாசம் அதிக நேரம் போயிட்டு வந்துட்டு இருந்தால் அதிகப்படுத்தினோம்னா நம்ம என்னாகும், பாடி நல்ல தெம்பாக இருக்கும். நம்ம எண்ணங்களும் சீராக வேலை செய்யும். எண்ண அலைகள் அலைபாயாமல் ஒரேடியாக சரியாக இருக்கும். இப்போ எண்ணங்கள் சரியானா என்ன, எண்ணம் போல் வாழ்வு தானே. எதை நினைக்கிறோமோ அதை நாம் சாதிக்க முடியும் தானே, இவ்வளோதான். அப்போ ஒளி உடல் நம்ம எப்படி உணர்றது? ஆராசன்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி உடல்னு சொன்னேன் இல்லையா, இது இவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு பூத உடலை பற்றி பேசினேன். இந்த ஸ்கின், இதுக்கு அடுத்தது ஒரு லேயர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடி தூரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஃபீட் நம்மளை சுற்றியும் வந்து ஒரு கோலம் போட்ட மாதிரி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த காலத்தில், இந்த காலத்துலேயும் தான் இந்த சுவாமி படங்களுக்கெல்லாம் பின்னாடி தலையை சுற்றி ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. பளிச்சுன்னு இருக்கும் அது மட்டும். அதுதான் அது. என்னது அது? நீங்கள் இதெல்லாம் திரைப்படத்தில் பார்க்கும்போது அது சுற்றுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கற்பனை, ஆனால் உண்மைதான். அதெல்லாம் அது நமக்கு நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம பாடியோட கரண்ட் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம உடலும் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. எங்கேயா மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது? மின் நிலையம் எங்கே இருக்கிறது என்று கேளுங்கள். கேட்குறீங்களா? இதுக்குள்ளே இருக்குது. சொன்னல மண்டை கசாயம் ஒயிட் பாக்ஸ்னு, இதுக்குள்ளே எங்கே இருக்குது? ஜென்ரேட்டர் இருக்குது, பவர்ஃபுல் ஜென்ரேட்டரு. நெசந்தானுங்க. சில பேர், நிறைய பேர் காக்காவலி போகிறது பார்த்துருக்கீங்களா? நிறைய பேருக்கு ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எதுக்கு வருது? உடனே கையில் ஒரு எர்த்து பண்ணி விட்டோம். எர்த்து பண்ணுறோன்னா என்ன, ஒரு கம்பியவோ ஏதோ ஒன்று கத்தியை கொடுத்தோம்னா நார்மல் ஆகிடுறான். ஏன்? நம்ம எர்த்து பண்ணுறோம். கரண்ட்டு அதிகமாக உள்ளே வந்து ஜென்ரேட்டர் பண்ணியாச்சுன்னா உடம்பு வந்து தாங்காது.
அது வந்து ஒன்றும் அறியாமல் துடிக்க ஆரம்பிக்கும், நரம்புகள்லாம் சுண்டி இழுக்கும், அப்படி விட்டு இப்படி அப்படின்னு. அதுதான் ஃபிட்ஸு. அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு இரும்பு கையில் கொடுக்குறோம். அப்போ அந்த ஜென்ரேட்டர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அந்த ஜென்ரேட்டரை கரெக்டாக பராமரிக்கணும், இல்லைன்னா அதுதான் வரும், அந்த காக்காவளிப்பு தான் வரும். அப்போ அந்த பவர்ஃபுல் ஜென்ரேட்டர் நமக்குள்ளே வச்சுருக்கிறோம். அப்போ அதுலேருந்து வரக்கூடிய ஆற்றலை நாம் எங்கே சேர்க்கணும், மேலே சேர்க்கணும். ஒரு எபிசோடில் சொன்னேன், மண்ணை பார்க்கணும், கீழே பார்க்கணும்னு சொன்னேன். இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ மேலே பாருன்னு சொல்கிறேன். அண்ணாந்து பார், அண்ணாவை காணலாம். எந்த அண்ணா? வான்காந்த அலை என்று சொல்லக்கூடிய பிரைமரி சோர்ஸ். அந்த அண்ணா உன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய ஜென்ரேட்டரை மிங்கில் கரண்ட் மிக்ஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், உன்னுடைய சக்தி ரீஜியன், அதாவது உன்னுடைய ஆற்றல் அதிகப்படும். என்ன ஆற்றல்? உடலில் இருக்கக்கூடிய சுறுசுறுப்பாகட்டும், நம்ம எண்ணங்கள், நினைக்கும் எண்ணங்களை ஜெயிக்கும் சக்தி, வெற்றி என்ற படியிலேயே நாம் நிற்கலாம். தோல்விக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம மண்டையில் இருக்கக்கூடிய ஜென்ரேட்டரையும் மேலே இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜியும் ஒன்றா சேர்க்கணும். அப்போ சேர்க்கறதுக்கு பேர் தான் தியானம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தியானத்து மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த உடலை நம்ம தேய்ச்சி குளித்து சுத்தப்படுத்திடலாம் இல்லையா. குளிக்க சொன்னேன் இல்லையா, உடம்பை தேய்ச்சி குளிக்கும்போது சுத்தமாயிடும். அதாவது உடம்பு ரொம்ப வந்து ஒரு கூலிங் ஆகிடும், குளிர்ச்சி ஆகிடுது. ஆனால் அந்த ஒளிக்கற்றைகளை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒளி உடலை நாம் சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்யணும், தியானம் செய்யணும். எப்படி பெறுவதுன்னு கேள்வி கேட்குறீங்க. ஒளி உடலை எப்படி பெறுவது? ஒளி உடல் இருக்கப்பா, உன்கிட்ட ரெக்கார்டு இருக்குது, அந்த ரெக்கார்டை நீ க்ளீன் பண்ண, அவ்வளோதான். ப்ளைனாக இருக்குது, சிடி ப்ளைனாக இருக்குது, அதில் ரெக்கார்ட் பண்ணணும் நீ. அதைத்தான் சொல்கிறேன், திரும்ப நான் சொல்கிறது. உனக்கிட்ட எல்லாமே இருக்குது, அஷ்டமா சித்திகளும் இருக்குது, அதுக்கு மேலே எல்லாமே இருக்குது. மனிதனுக்கு பறக்கும் சக்தி இருக்குது, நெருப்பில் நடக்க சக்தி இருக்குது, தண்ணி மேலே நடப்பான். என்ன இங்கேருந்து மறைஞ்சு போய் வேறு இடத்துல உட்கார முடியும், எல்லாமே இருக்குது. நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். அதை ரீகலெக்ட் பண்ணுங்க. அதெல்லாம் நீங்கள் ரீகலெக்ட் பண்ண வேண்டாம். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுங்கள். அன்னாடம் நமக்கு என்ன தேவைப்படுமோ அதுக்கு மட்டும் இறைவனை வேண்டுங்க. அந்த இறைவனை சொல்லக்கூடிய காஸ்மிக் எனர்ஜின்னு சொன்னேன் இல்லையா, அந்த காஸ்மிக் எனர்ஜியும் மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜென்ரேட்டரையும் என்ன பண்ணணும், லிங்க் பண்ணணும். வெறும் ஜென்ரேட்டர் ஆனில் மட்டும் இருந்தால் பார்த்தா பிரயோஜனம் இல்லையே, அது கரண்ட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். கரண்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒயரை போட்டு இந்த லைட்டு கொண்டு வரோம் இல்லையா, அந்த மாதிரி தான் மேலே இருக்கக்கூடிய லைட்டு. அது என்ன பவர் இல்லாமல் எரியாமல் இருக்குது, நம்ம ஆன் பண்ணி அது கூட மிங்கிள் பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஜென்ரேட்டர் வேலை செய்யும் பொழுது பவர் மேலே போய் மேலே இருக்கக்கூடிய லைட்டை எரிய வச்சு, மேலே இருக்க லைட்டுன்னு சொல்லக்கூடிய வான்காந்த அலைகள் உன் தலைக்குள்ளேயும் உன் உடலில் இருக்கக்கூடிய ஒளி உடலிலும் வந்து சேரும். அப்போ அந்த ஒளி உடல் என்ன செய்யும், உனக்கு தேவையானதாலும் கொடுக்கும். உனக்கு என்ன வேணுமோ அதை உனக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய சக்தி அந்த ஒளி உடலுக்கு இருக்கிறது. அப்போ அந்த ஒளி உடலை நம்ம பார்க்கணும். ஒளி உடலை பார்க்க முடியுமா? சினிமாவில் காமிப்பாங்க நிறைய இடங்களில், ஒரு நெகட்டிவ் மாதிரி அப்படியே கோஸ்ட் மாதிரி, அதாவது பேய் மாதிரி அப்படியே போகிற மாதிரிலாம் காமிப்பாங்க. அப்படி தான் இருக்கும். கண்டவர் வென்றதில்லை, வென்றவர் கண்டதில்லை. அறிஞ்சிட்டில்லா அடியனுக்கு அதை நான் பார்த்ததில்லை, ஆனால் உணர்ந்திருக்கிறேன். என்னால் உணர மட்டும்தான் முடியும். பார்ப்பதற்கு இன்னும் எனக்கு அந்த சக்தியை இறைவன் தரல. பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க, சொல்கிறாங்க, சரியா. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன் உணர்வாக மட்டும்தான் இருக்க முடியுமே என்று ஆணித்தரமான என்னுடைய வாதம். ஆகவே ஒளி உடலையும் நாம் சுத்தமாக வைத்துக்கொள்ளலாம். தியானம் செய்யும் பொழுது நம்மளது பூத உடலையும் பேணி பாதுகாத்து ரொம்ப நாளாக பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். அந்த காலத்தில் எப்படி 120 வயசு 150 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. இன்னும் உணவே மருந்து, ஓவர் டோஸ் வேண்டாம். பசியோடு இது பரவாயில்ல, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு சொல்லியிருக்காங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, அது சொல்கிறேன் என்னென்னு, சரிங்களா. ஆகவே இந்த மெத்தடை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், வேறு ஒன்றும் புதுசாக செய்ய வேண்டாங்க. உங்களுக்கு தேவை மனசில் சொல்லும், அது கமெண்ட்டு சொல்லும், இப்போ பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள். மனம் சொல்வதை தயவுசெய்து நீங்கள் கேட்டால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று சொல்லிக்கொண்டு உங்களை விட்டு வெளியேறுகிறேன். நன்றிகள். சாய்ராம்.